இதுக்கு மேல உன்கிட்ட என்னத்த பேசி புரிய வைக்கிறதுன்னே எனக்கு தெரியல நிலா அப்படின்னு சொல்லி மனோகர் புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாரு. அதை எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நிலா ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த வீட்ட விட்டு நான் வரமாட்டேன். அப்படி உங்களுக்கு இந்த வீட்ல இருக்கிறது தான் பிரச்சனைனா, சோழனுக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுனால தான், இந்த மாதிரி மனோகர் பதில் சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறாரு. சரி, இதுக்கப்புறம் என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நிலா அங்கருந்து போக மாட்டாங்க. கட்டாயப்படுத்தி இந்த மனோகரால கூட்டிட்டு போகவும் முடியாது. ஏன்னா, அங்க சோழனும் அவங்களோட ஃபேமிலிய எதிர்த்து கூட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டம். அதனால மனோகர் என்ன பண்றாருன்னா, "எக்கேடாவது கெட்டுட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறாரு. இப்போ நடேசனப்பா "இப்போதைக்கு உங்க அப்பா போயிருக்கிறாரு. ஆனா, அவங்க கண்டிப்பா உன்னைய திரும்பவும் இந்த வீட்லருந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. எந்நேரம் என்ன வேணாலும் நடக்கலாம்." அப்படின்ற மாதிரி நடேசனப்பா சொல்றாரு. "இத்தன நாளா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஏது பண்ணிட்டு இருக்கன்னு நோட்டமிட்டுட்டே தான் இருந்திருக்காங்க. விவாகரத்து ஆன உடனே இப்படி உன்னைய கூப்பிட்டு போகணும்னு நெனச்சு வந்திருக்காங்க பாத்தியா? அப்போ அதுலேருந்தே தெரிய வேண்டாமா? உன்னைய எப்படியாவது கூட்டிட்டு போயிறணும். அவங்க நெனச்ச மாதிரி வாழ வைக்கணும்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்கு அது நல்லாவே புரியுது அங்கிள். அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொன்னது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "நீ எடுத்த முடிவும் சரிதாம்மா. நீ சோழன கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா, அவங்க எப்படி இங்கேருந்து உன்னைய கூட்டிட்டு போக முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட நடேசன் அப்பா சொல்லும்போது, "இல்ல அது எங்க அப்பா சும்மா அதான் எங்க அப்பாக்கிட்ட சொன்னேன். அப்பதான் அவங்க கேட்டுட்டு பேசாம போயிருவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ரூம்குள்ள போயிருவாங்க. "என்னண்ணே இவ? இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கு முன்னாடி இப்படி சொல்லிட்டு போறா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதானடா இப்படி சொல்லிட்டு போறா. சரி, ஏதோ அவங்க அப்பா இப்போதைக்கு போயிட்டாங்கல்ல. இனி பிரச்சனை வராம இருந்தா நல்லது தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே கொஞ்ச நேரத்தில சந்தோஷப்பட்டேல்ல, நானும் சந்தோஷப்பட்டுட்டேனே." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்ல, உடனே சோழன் "இல்ல, இது உண்மையா தான் நிலா சொல்லியிருக்கிறது. நாளைக்கே அவங்க அப்பாவால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நிலா இந்த முடிவு தான் எடுப்பா அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். அதனால எனக்கு சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுக்கு லவ் சக்சஸ் ஆன குஷியில பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா, நிலா ஆஃபீஸ்க்கு போறாங்க. ஆஃபீஸ்க்கு போகும்போது திவ்யா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, "சாரி திவ்யா, என்னால ஆஃபீஸ்க்கு வர முடியல." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஆமா, நீ தான் ஒரு ப்ராஜெக்ட்டு நீலகிரியில எஸ்டேட் கட்டுறது அப்படின்ற மாதிரி சாரி, ஏற்காடுல எஸ்டேட் கட்டுறதுக்கான அந்த ஹோம் ஸ்டே கட்டுறதுக்கான ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருந்துச்சுல, அத இனிமே ஸ்டாப் பண்ணிற வேண்டியதான்." அப்படின்ற மாதிரி சொல்லி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஓ! இது பெரிய ப்ராஜெக்ட் நிலா. இது கிடைச்சா நம்ம நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிறலாம்னு நெனச்சேன். சரி, பரவால்ல, ஓகே. அப்படி வேண்டான்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதுனால, இந்த நம்ம நிலாவும் சரி, ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அப்பதான் நிலாவோட அண்ணன் கம்பெனிக்கு வராங்க. "என்ன நிலா, ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிற. அப்பா கிட்ட நீ என்னலாம் பேசியிருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உன்ன யாரு என்னோட ஆஃபீஸ்க்குலாம் வர சொன்னது? முதல்ல நீ வெளியில போய் நில்லு. எதுனாலும் வெளியில வச்சு பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டுருக்கும்போது, "நான் சும்மா ஒரு 4 டேபிள வாங்கி போட்டேன்னா, இது ஒரு பெரிய கம்பெனியா? நம்மகிட்ட எவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. இப்படி 4 சேர வாங்கி போட்டு உட்காந்துக்கிட்டு, நாங்களும் கம்பெனி நடத்துறோம், கம்பெனி நடத்துறோம்ன்னு நீ பேசிக்கிட்டு இருக்கிற. அப்பா உனக்கு எவ்வளோ பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு தரேன்னு சொன்னாரு. எவ்வளோ பெரிய பிசினஸ் வச்சு தரேன்னு சொன்னாரு. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு, நீ ஏன் இப்படி அல்பத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "போதும் நிறுத்துனே. நீ என்ன இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? நீ முதல்ல வெளியில வா." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. "என்ன உன் பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னமோ வரமாட்டேன்னு சொன்னேயாம். இப்ப நான் உன்னைய கூட்டிட்டு போகணும்னு தான் நிக்கிறேன். இவ எப்படி நீ வரமாட்டேன்னு சொல்றன்னு நானும் பார்க்குறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உடனே நிலாவுக்கு படபடன்னு ஆயிருது. "என்னடா இது! நம்ம ஆஃபீஸ்க்கு போனாலும், எங்க போனாலும் ஃபாலோ பண்ணி இந்த மாரி சொல்லிட்டே இருக்கிறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்கலாம் மனுசங்க தானே! நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "உனக்கு தான் புரியல. இப்படி பெத்த அப்பா, அம்மாவ எவ்வளோக்கு எவ்வளவோ அசிங்கப்படுத்துறியே, அவமானப்படுத்துறியே! உனக்குமே அறிவில்ல. நீ எல்லாம் படிச்சு என்னத்த கோல்டு மெடல் வாங்குன?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னைய மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. உனக்கு பணம், காசு, சொத்து இது மட்டும் தான் முக்கியம். அதனால அப்பா என்ன சொன்னான்னு கேட்டுட்டு அப்படியே இருக்க. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எனக்குன்னு சில கனவுகள் இருக்கு. எனக்குன்னு சில கோல்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் அடையணும்னா, என்னோட அச்சீவ்மெண்ட்டுக்கு
நான் இங்கேருந்து வேலை பார்த்து தான் ஆகணும். நீங்க சொல்ற மாதிரி உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு, நீங்க பார்த்து வைக்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அப்படிலாம் என்னால இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "உன்னை இப்படியா வளர்த்தாங்க? இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்ற மாதிரி மறுபடியும் தாஸ் வந்து சண்டை போட, "இப்ப மரியாதையா கார்ல ஏறி வீட்டுக்கு வர்ற வழிய பாரு." அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. "என்ன இப்படி பண்ணிட்டுருக்கிற? மரியாதையா விட்டுருண்ணே, அப்புறம் நான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆர்க்யூ பண்ணிக்கிட்டே நிலா வந்துட்டுருக்கும்போது, சோழன் வந்து வேகமா வராரு. வந்துட்டு, "இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். கண்டிப்பா இது நடக்கும்னு எதிர்பார்த்தேன். அப்படியே நடந்துருச்சு." அப்படின்னு சொல்லிட்டே சோழன் வராங்க. "டேய் முதல்ல உன்ன சொல்லணும்டான்னு" சொல்லிட்டு சோழன வந்து கன்னத்தோட சேர்ந்து தாஸ் வந்து ஒரு அடி அடிச்சிடுறாரு. திரும்பவும் நம்ம சோழன் வந்து கைய ஓங்குறாங்க. ஆனா நிலாவ பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாங்க. நிலாவோட அண்ணன்றதுனால சும்மா விடுறேன். நீ குடுக்குற அடியெல்லாம் வாங்கிட்டு சும்மா இருப்பேன்னு மட்டும் நெனச்சிராத. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு, "இப்ப எதுக்கு நிலாவ கூட கூட்டிட்டு போற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என் தங்கச்சிய நான் எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன். அத கேட்கறதுக்கு நீ யாருடா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "யாரா இருந்தாலும் என்ன? அதான் நிலாவுக்கு தான் உன் கூட வர்றதுக்கு விருப்பம் இல்லைல. அப்புறம் எதுக்கு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பதில் கேட்க, கூட வந்த அடியாட்கள்லாம் வந்து சோழன பிடிச்சுக்கிறாங்க. "மரியாதையா வண்டியில ஏறு" அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும்போது, நம்ம அங்க வந்து பாண்டி, அப்புறம் நம்ம சேரண்ணாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு, "என்னப்பா நிலா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ தாஸ் இருந்துட்டு, "உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இருக்காதா? எப்ப பார்த்தாலும் இப்படி இவளுக்கு பாதுகாப்பு குடுக்குறதே உங்க வேலையா இருக்கா? என்னோட தங்கச்சிய நான் கூட்டிட்டு போறேன். அண்ணன் அண்ணன் சொல்றதுனால, நீ என்ன என்னை விட நீ பாசம் காட்டிற முடியுமா? என்னை விட உனக்கு இவ வாழ்க்கையில அக்கறை இருக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டையே நடந்துகிட்டு இருக்குது. இப்ப நிலா இருந்துட்டு எல்லாருமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட பார்த்து, "கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்துன உடனே அங்க இருந்து எல்லாருமே அப்படியே அமைதியா நின்னு பார்க்குறாங்க. மனோகர் இருந்துட்டு, "என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நம்ம வீட்ல வந்து பண்ணு. அப்பாவும், அம்மாவும் இப்படி அழுது உடைஞ்சு இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல. நீ இந்த சோழனையே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி சொன்னியாம்ல. இந்த ஃப்ராடுக்கார பையன இப்படி போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற? உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. "போதும்னே, உன் வேலைய பார்த்துட்டு நீ போயிரு. இதுக்கு மேல ஏதாவது என் குடும்பத்த பத்தி அசிங்கமா பேசுன, இல்ல ஏதாவது பேசுனேன்னா, அப்புறம் நானு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது வரும். தயவு செஞ்சு போயிரு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாரும் இருக்கிறத பார்த்துட்டு மனோகர் இருந்துட்டு, "நான் பார்க்க தாண்டி போறேன். நீ வந்து எப்படி இருக்க போற? எப்படி வாழ போறன்னு சொல்லிட்டு, இப்படி அப்பா, அம்மாவ வந்து அழுக வச்சுட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கில்ல, நீ எல்லாம் நல்லா இருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கார்ல ஏறி போயிர்றாங்க. அதுக்கப்புறமா நிலா இத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு முன்னாடி வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு, அழுதுகிட்டே இருக்கும்போது நம்ம அ சோழன் வந்துட்டு கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு கட்டில்ல உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது, நம்ம சோழன் வந்துட்டு, "இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு தானே நான் அங்க போனேன். நிலா வந்துட்டு இனிமே திருப்பி யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி சொல்லுச்சு. இருந்தாலும் எனக்கு மனசுல பட்டுச்சுனே, ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எப்புட்றா இப்படி இருக்காங்க? மெனக்கெட்டு நிலா வரமாட்டேன்னு சொல்றவள கைய பிடிச்சு அவங்க அண்ணன் எப்படி இழுத்துட்டு போறான்னு பாருங்களேன். இப்படி ஒரு குடும்பத்தில போயிட்டு நிலா பிறந்துட்டாளே பாவம்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, நிலா வந்து வெளியில வராங்க. வந்துட்டு, "அண்ணே நான் அப்ப சொன்னது தான். எங்க அப்பா கிட்ட சொன்னது மாதிரியே சோழனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்கண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, "என்னப்பா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாண்ணே, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு தான் இங்க இருக்கிறதுக்கு என்னைய விட மாட்டேங்கிறாங்கல்ல. அப்ப நான் சோழன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நான் இங்கேயே இருக்கலாம்ல. யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதுல்ல. அதனால தானே சொல்றேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ சொல்றது சரிதான்ப்பா. அதனால நான் வந்து உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுவோம். கோவில்ல வச்சு சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கலாண்ணே. வேற எதுவுமே பெருசாலாம் கிராண்டாலாம் எதுவும் வேண்டாண்ணே. ஆல்ரெடி இவர் எனக்கு கட்டின தாலி இருக்குது. அது போதும்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லி சாப்பாடுலாம் எதுவும் போட வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதுனால, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சரி இத பத்தி அப்பா கிட்ட பேசுறேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன சொல்லும்போது, கரெக்ட்டா அப்ப நடேசனும் வந்துர்றாரு. "என்னது என்கிட்ட சொல்லப் போற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்பவே கூட பண்ணிரலாமே! நான் தான் சொன்னேன்ல, நிலா இந்த வீட்ல இருக்கணும்னா, நிலாவுக்கு பாதுகாப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "ஆமா அங்கிள், இன்னைக்கு என்னலாம் நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னம்மா இது இப்படி இருக்காங்க உங்க வீட்டு ஆளுங்க? பணக்காரங்களா இருந்தா இப்படியா இருக்கணும்? ஒருத்தவங்களுக்குன்னு மனசாட்சின்னு ஒண்ணு வேண்டாம். ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறாங்கன்னு இருக்க வேண்டாம். எப்படியா இருப்பாங்க? நான் நினைக்கிறத தான் நீ பண்ணணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி இப்படியா சொல்லிட்டு இருப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்ப சொல்றாங்க. "அதான் அங்கிள், நான் வந்து சோழன கல்யாணம் பண்ணிக்க
பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல முடிவு தான் மருமகளே. என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எங்க வீட்டு மருமக. நீ தாம்மா இந்த வீட்டு மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு நடேசனப்பா சொல்லிட்டு இருக்கும்போது, நிலாவுக்கு கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்குது. அதனால சரி நம்ம வந்து சிம்பிளா கோவில்லயே வச்சு கல்யாணத்த வச்சுக்கலாம். அப்பதான் வந்து நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற மாரி பிளான் பண்ணி, கோவில்ல வச்சு கல்யாணம் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாஸ் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு மனோகர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னப்பா இப்படியெல்லாம் இவ இருக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன நீ போய் பார்த்தியா அவள?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாப்பா, அவளோட ஆஃபீஸ்ல போய் பார்த்தேன். அவகிட்ட பேசினேன். அவ கொஞ்சம் கூட நம்ம சொல்றத காது குடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாப்பா. இவள இனிமே நம்ம என்னதான் செய்றது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான் தாஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல. இவள எந்த லிஸ்ட்ல எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு எவ்வளவோ அவமானமா இருந்துச்சு. அந்த வீட்ல எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப சொல்றா, "எனக்கு நீங்க தேவையில்ல. எனக்கு இந்த குடும்பமே போதும்ன்னு" சொல்லி சொல்றா. எனக்கு எவ்வளோ அவமானமா இருந்துச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த தாஸ் இருந்துட்டு, "நீங்க ஏன்பா அவளையே வீட்டுக்கு கூப்பிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அவ எக்கேடாவது கெட்டு போகட்டும்னு விட்டுற வேண்டியதானப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படி என்னால விட முடியாம தானடா நான் மாறி மாறி வந்து நிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ஃபீல் பண்றாரு. உடனே தேடு இருந்துட்டு, இவரோட நல்ல மனச அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. தான் பிள்ளை கெட்டு போயிறக்கூடாதே வாழ்க்கையில, அவளோட எதிர்காலத்த மனசுல வச்சுக்கிட்டு, மறுபடியும் மறுபடியும் போய் கெஞ்சி கெஞ்சி நிக்கிறாரு அவகிட்ட. ஆனா, அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, "நான் இங்க தான் இருப்பேன், இங்க தான் இருப்பேன்னு" சொல்றா. வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே அவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தேனு வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. "இல்ல, நீங்க 2 பேரும் முதல்ல கிளம்பி திருவண்ணாமலைக்கு வாங்க போவோம். இவள நம்மளால எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவளோட முடிவுல அவ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாஸ் வந்து சொல்றாங்க. "அதுக்காக இவள இப்படியே விட்டுட்டு போகணும்னு சொல்றியா? அந்த சோழன் இருக்கிறதுனால தான இவ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அந்த சோழன் இல்லைன்னா, இவ இப்படிலாம் சொல்லுவாளா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனோகர் சொன்னதுமே தாஸ் இருந்துட்டு, "என்னப்பா சொல்ல வர்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா தாசு, இந்த சோழன் தான் இப்ப நமக்கு முழு எதிரியா இருக்கிறான். முழு தடையா அவன் தான் இருக்கிறான். நிலாவுக்கு பெருசா எதுவும் அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் இல்ல அப்படின்னு தான் ஆரம்பத்துல நாங்க நெனச்சோம். ஏதோ சோழன பிடிக்காம தான் விவாகரத்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நெனச்சோம். ஆனா அது அப்படி கிடையாது. நிலா வந்து சோழன முழுசா நம்ப ஆரம்பிச்சுட்டா. சோழன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா தேனு இருந்துட்டு, "இப்படிலாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே அருவருப்பா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு தேனு வந்து சொல்லும்போது, "என்ன பண்ண சொல்ற? அப்படிதானே உன் மகன் நடந்துக்கிட்டா? இந்த கண்றாவிய கண்ணு முன்னாடி தானே பார்த்துட்டு வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாங்க. அதுக்கு தாஸ் இருந்துட்டு, "நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே கோவமா வருதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து சொல்ல, "என்ன பண்றது? அப்படி வளர்ந்துட்டா. நம்மள என்ன எப்படியே விட்டுட்டு விட முடியாதுல்ல. என்னதான் இருந்தாலும் அவளோட ஃப்யூச்சர, அவளோட எதிர்காலத்த நம்ம நல்லபடியா அமைச்சு குடுக்குறது நம்மளோட கடமை தானே! அப்படியே விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலையேடா!" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. "எத்தன தடவ தான் இவன் என்னைய அவமானப்படுத்துவான்னு தெரியலையே!" அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. மனோகருக்கு தாஸுக்கு அவங்க அப்பா மனோகர் அழுகுறத பார்க்கும்போது கூட கொஞ்சம் தான் டென்ஷன் ஆகுது. அப்ப கவலையே படாதீங்கப்பா. நீங்க சொன்னது மாதிரி அந்த சோழன் இருந்தா மட்டும் தான நிலா சோழன கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்லயே தான் இருப்பேன்னு சொல்லி சொல்லுவா. அந்த சோழனே இல்லன்னா, இவ என்ன பண்ணுவா? நம்ம சொல்றத அவ கேட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம மனோகர் கிட்ட வந்துட்டு தாஸ் வந்து சொல்றாங்க. அதத்தான் தாஸ் நானும் சொல்றேன். அவன சும்மா விடக்கூடாது. போன தடவ திருவண்ணாமலைக்கு வந்திருக்கும்போதேன்னு அவன வந்து ஏதாவது பண்ணி முடிச்சு விட்டுருக்கணும். ஆனா கொஞ்சம் அசந்த நேரத்துல இந்த மாதிரி அவன் தப்பிச்சுட்டான். அப்பயே அப்படி அவன இது பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்ப இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? போனா போகட்டும், போனா போகட்டும்ன்னு இத்தன வருஷமா விட்டுட்டு இருந்த 1 வருஷமா விட்டுட்டு இருந்ததுனால தான், இப்ப இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேன் இருந்துட்டு, "நீங்க சொல்றது தாங்க உண்ம. அந்த ஃப்ராடுக்கார பையன் இருக்கிறது வரைக்கும், ஆ இந்த ரவுடி பையன் இருக்கிறது வரைக்கும், நிலா வந்து கண்டிப்பா நம்ம சொல்றத கேட்கவே மாட்டா. அதனால நீங்க சொல்றது தான் சரி. அவனுக்கு அவங்க குடும்பத்துக்கு சரியான பாடம் புகட்டணும். நம்மள எந்த அளவுக்கு ஏளனமா பேசி சிரிச்சு நம்மள கிண்டல் பண்ணாங்களோ, அவங்க எல்லாருமே அழணும். அந்த மாதிரி நம்ம செய்யணும். எப்படியாவது நிலாவ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரணும். நிலாவ அதுக்கப்புறமா நம்ம கூட்டிட்டு போய் பிசினஸ் வச்சு குடுக்குறோமோ, இல்ல என்னமோ பண்ணிட்டு போறோம். அவளுக்கு பாதுகாப்பா இருக்கிற அந்த குடும்பத்தையே அவ வந்து பாதுகாப்பு இல்லாத மாரி ஆக்கணும். மொத்த குடும்பத்தையும் நம்ம வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே போட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பம் இருக்கிறதுனால தானே இவ வந்து இப்படிலாம் ஆடிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க.
குறிப்பா அந்த டிரைவர் பையன். அந்த சோழன் மட்டும் இல்லன்னா, இப்போ இவள இந்த தூரம் இவ பேசுவாளா? இவளுக்கு சப்போர்ட்டா யார் இருக்க முடியும்? பேசாம நம்மள தேடி நம்ம வீட்டுக்கே வந்திருப்பா. அவன் இருக்கிற தைரியத்தில தான் இவ ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, இப்போ நிலாவ பேசி புரிய வைக்கிற நிலைமையில இல்ல. நிலாவுக்கு நம்ம சொல்றது எதுவுமே புரியவும் செய்யாது. பேசாம இப்படிதான் பண்ணணும். இப்போ சோழன தானே எதிர்த்து நிக்கிறான். பேசாம சோழனே நம்ம முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தடவ கண்டிப்பா தப்பவே தப்பாதுப்பா. போன தடவ தப்பியிருக்கலாம். ஏதோ ஒரு மிஸ்டேக்னால இப்படி நடந்திருக்கலாம். ஆனா இந்த தடவ அப்படி நடக்க விட மாட்டேன்ப்பா. ஏதோ கல்யாண வேலையெல்லாம் ஏற்பாடு பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த கல்யாணத்த எப்படி நடத்துறாங்கன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். அப்படின்ற மாதிரி தாஸ் வந்து மனோகர் கிட்ட சொல்லி சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. உங்கள கஷ்டப்படுத்தின அந்த குடும்பம் இனி இருக்கவே இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து சொல்றாரு. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.